வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தீபாவளி பலகாரங்களை வெள்ளம் அடித்துச் சென்ற வடு ஸ்கூடாய் மக்களின் கண்ணீரை துடைப்பாரா வழக்கறிஞர் கார்த்தியாயினி? ஜொஹோர் மாநில சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள வேளையில் N48 ஸ்கூடாய் தொகுதியின் ஒட்டுமொத்த கவனமும் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் ஜாசேக வேட்பாளர் வழக்கறிஞர் கார்த்தியாயினி ஜெயபாலன் மீது திரும்பியுள்ளது. டாக்ஸி ஓட்டுநரின் மகளாக தமிழ் பள்ளியில் படித்து இன்று மலாயா பல்கலைக்கழக சட்ட பட்டதாரியாக நிமிர்ந்து நிற்கும் இவர் சாதிக்க துடிக்கும் இளைய தலைமுறையின் அடையாளம். ஜொஹோர் தேர்தல் வரலாற்றில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்த களம் இறங்கியுள்ள இரு தமிழர்களில் இவரும் ஒருவர். மண்ணின் மகளாக தொகுதி மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை அடிமட்டத்திலிருந்து உணர்த்த கார்த்தியாயினி திசைகள் ஊடகத்திற்கு அளித்த அனல் பறக்கும் நேர்காணல் இதோ. அப்ப இருந்த ப்ராப்ளம்ஸ் சிலது இன்னமும் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா பஞ்சேர் வெள்ள பிரச்சனை அப்படின்னு எனக்கு இது எங்க அப்பா அம்மா ரொம்ப காலமா எனக்கு சொன்ன ஒரு கதை. என்னன்னா எனக்கு ஒரு வயது இருக்கும்போது அவங்க ஒரு ஸ்கூடாயில இருக்கிற ஒரு குடியிருப்புல இருந்தாங்க. அங்க வெள்ளம், அதாவது தீபாவளிக்கு 2 இல்ல 3 நாட்களுக்கு முன்னுக்கு பெரிய வெள்ளம் அடித்து நாங்க தீபாவளிக்காக செஞ்சு வச்சிருந்த பலகாரம், புது துணி எல்லாமே போயிடுச்சு. ஸோ ஒரு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு அப்ப அவங்க இன்னமும் ரொம்ப வசதி குறைவான குடும்பமா இருக்கும். அப்ப அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய தாக்கம். அது அவங்க வாழ்வாதாரத்தை எப்படி பாதிச்சுன்னு தெரியும். அந்த பிரச்சனை இன்னமும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த வெள்ள பிரச்சனையினால ஸ்கூடாயில மட்டும் இல்லை, நான் முந்தி பெர்லிங்ல வேலை செய்யும்போது இப்ப நம்ம இருக்கிற இந்த தம்பை பகுதியிலேயே அத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டிப்பா உடனடியா தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கான வேலைகள் நடந்துருக்கு. மத்திய அரசாங்கம் பெரிய மானியம் கொடுத்துருக்காங்க நம்மளோட சுமையை நல்லா டீப்பன் ஆக்குறதுக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் நிறைய ரிட்டென்ஷன் பாண்ட்ஸ் கட்டணும். ஆன்சைன் டிடென்ஷன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய ஆராய்ச்சி இது பண்ணணும். அதையும் தாண்டி டெவலப்மெண்ட்ஸ் ஜொஹோரை சுற்றி ஆக்சுவலி ஸ்கூடாயில டெவலப்மெண்ட் நடக்கலைனாலும் மற்ற ஏரியாவில் நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ் ஸ்கூடாயை பாதிக்கும். வெள்ளம் அங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஸோ நம்மளோட ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு ஜொஹோரா பார்க்கணும். இந்த சவுதர்ன் ரீஜனில் நம்ம கொண்டு வர முன்னேற்றங்கள், செயல்பாடுகள், நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இப்போ ஒரு தொகுதியை பார்த்துருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே நடக்கிறது இங்கேயும் பாதிப்புகளை கொண்டு வரும். அதனால இது என்னுடைய ஒரு பெரிய விஷயமா, என்னோட சவாலா நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எஸ் வக்கீல் ராயா நம்ம என்ஷூர் பண்ண வேண்டியது அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். தினமும் எனக்கு இன்னைக்கு நைட்டு பஞ்சர் வந்துருமா, மழை பெய்யும் போது அவங்களுக்கு பயம் அது இருக்கு. இப்ப அந்த கடந்த வருடம் நடந்த அந்த பஞ்சரை வச்சு நிறைய பேருக்கு இன்னும் அந்த பயம் இருக்கு. ஏன்னா எதிர்பார்க்காத, அவங்க நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி ஏரியால எல்லாம் பஞ்சர் வரும் அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம அவங்களுக்கு அந்த அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம தான் கொடுக்கணும். we are doing something to prevent இது. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு நம்ம செய்ய வேண்டியது. ஆனா ஸ்கூடை ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நிறைய ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச சமுதாயமா பாக்குறேன். நிறைய வயசானவர்கள் அங்க இருக்காங்க, இளம் பட்டதாரிகள், இளம் மாணவர்கள் இருக்காங்க. ஆனா ஒரு பாப்புலேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா நிறைய வயசானவங்க, என் பெற்றோர்கள் உட்பட அங்கதான் இருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற வசதிகள் இப்ப அங்க ஒரு பெரிய ஃபிளாட் இருக்கு, நிறைய பிளாக்ஸோட ஒரு பெரிய ஒரு ஃபிளாட் இருக்கு. ஆனா அந்த ஃபிளாட்ல அடுக்குமாடி வீடுகள் இருக்கு. ஆனா அங்க தங்கி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் வயசானவங்க. அப்ப அவங்களால இன்னமும் அந்த லிஃப்ட் ஏறி போக முடியாது. அவங்களுக்கு இருக்கிற அந்த வசதிகள், ரேம்ப் இருக்கா, கரெக்டான ரேம்ப், கரெக்டான பஸ் ஸ்டாப் இருக்கா, அந்த ஃபிளாட்ஸ் இன்னைக்கு ஃபார் தெம் டு டேக் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே நம்ம என்ஷூர் பண்ணணும். அவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு வீடமைப்பு அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கணும். வெற்று அரசியல் வாக்குறுதிகளை தராமல் தன் சொந்த குடும்பம் அனுபவித்த துயரத்தின் வழியே தொகுதி மக்களின் வெள்ள பேரிடர் வழியை கார்த்தியாயினி முன்வைத்த விதம் அவரின் முதிர்ச்சியை காட்டுகிறது. ஆறுகளை ஆழப்படுத்துவது, முதியவர்கள் வாழும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் லிஃப்ட் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது என அவர் முன்வைக்கும் திட்டங்கள் அனைத்தும் ஒரு படித்த சட்ட நிபுணரின் ஆளுமையை பிரதிபலிக்கின்றன. ஜொஹோர் சட்டமன்றத்தில் நமது சமூகத்தின் குரல் கம்பீரமாக ஒலிக்க வேண்டும் என்றால் முழு தகுதியுடைய கார்த்தியாயினி போன்ற படித்த இளையோர்களின் பங்களிப்பு இன்று காலத்தின் கட்டாயம்.
ஜொஹோர் தமிழ் பிரதிநிதிகளின் வெற்றியை உறுதி செய்வது எதிர்கால சமூக நலனுக்கான முக்கிய நகர்வாகும். தகுதியான வேட்பாளர்களை அங்கீகரிப்பதே வாக்காளர்களின் கடமை என்பதை இந்த நேர்காணல் தெளிவுபடுத்துகிறது. பூடி மடானி டீசல் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட மானிய திட்டத்தின் ஆரம்பகட்ட அணுகல் தொடங்குவதை முன்னிட்டு இத்திட்டத்தில் 3 புதிய மேம்பாடுகளை அரசாங்கம் அறிவித்துள்ளது. மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு கொண்டுவரப்பட்டுள்ள இம்மாற்றங்களின்படி ஜூலை 1 முதல் 3 மாதங்களுக்கு டீசல் வாகனங்களுக்கான உரிமையாளர் மாற்று கட்டணம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறது. வாகனத்தின் மானிய தகுதியை அதன் உண்மையான பயனர் அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு மாற்றிக்கொள்ளவும் சிறு வணிகர்கள் பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கு சொந்தமான பிக்கப் மற்றும் ஜீப் ரக வாகனங்களுக்கும் இந்த மானியத்தை நீட்டிக்கவும் அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் தகுதியான மலேசியர்களுக்கு டீசல் மானியம் நேரடியாக சென்றடைவதை உறுதி செய்ய முடியும் என்று 2ஆம் நிலை நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். டீசல் மானியத்திற்கு விண்ணப்பிக்கும் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் ஜூலை மாதத்தில் வரும் அனைத்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜேபிஜே மற்றும் யூடிசி அலுவலகங்கள் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். மேலும் பொதுமக்கள் தங்களுக்கு இந்த மானியம் கிடைக்க தகுதி உள்ளதா என்பதை www.budimadani.gov.my என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று சரிபார்த்துக் கொள்ளலாம். 4 நிதி முறைகேடு வழக்குகளில் சிக்கியுள்ள முன்னாள் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சைட் சடிக்கின் இறுதி மேல்முறையீட்டு தீர்ப்பு நாளை புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றத்தில் வழங்கப்படவுள்ளது. இந்த தீர்ப்பு அவர் விடுதலையாவதை உறுதி செய்யுமா அல்லது 7 ஆண்டுகள் சிறை பிரம்படி மற்றும் 10 மில்லியன் ரிங்கெட் அபராதத்தை மீண்டும் வழங்க வழிவகுக்குமா என்பதை தீர்மானிக்கும். மேலும் 2018 முதல் 2020 வரையிலான காலகட்டத்தில் 1 மில்லியன் ரிங்கெட் வரையிலான நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தொடரப்பட்ட இந்த வழக்கில் சட்ட விதிகளின்படி தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என அவரது தரப்பு வழக்கறிஞர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநில தேர்தலை முன்னிட்டு குறிப்பாக ஜொஹோர் மற்றும் நெகிரி சம்பிலானில் அரசியல் கூட்டணியை உருவாக்குவதற்காக அம்னோ கட்சியின் சில தலைவர்கள் பாஸ் கட்சியுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக அக்கட்சியின் முன்னாள் உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் முகமது புவாட் ஜர்காசி தெரிவித்துள்ளார். இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் உடன்பாட்டின்படி ஜொஹோர் மாநிலத்தில் தேர்தலில் பாஸ் கட்சி வேட்பாளர்களை நிறுத்தாது என்றும் இதன் மூலம் பரிசான் நேஷனல் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட வழிவகை செய்யப்படும் என்றும் கூறப்பட்டது. இந்த ரகசிய உடன்பாட்டினால் அம்னோ ஜொஹூரில் பெரும் வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர்கள் சிலர் நம்பியதாகவும் இதன் காரணமாகவே அவர்கள் மத்தியில் அதிகப்படியான தன்னம்பிக்கையும் அகந்தையும் உருவானதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இறுதியில் இந்த பாஸ் அம்னோ கூட்டணி முயற்சி தோல்வியில் முடிந்ததால் பரிசான் நேஷனலின் அரசியல் நிலைப்பாடு குழப்பமடைந்ததுடன் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறான மற்றும் தகுதியற்ற வேட்பாளர்களை நிறுத்தியதால் சூழல் மேலும் மோசமடைந்ததாக முகமது புவாட் விமர்சித்துள்ளார். பேரா மாநிலத்தில் அதிக மாணவர்களை கொண்டு விளங்கும் தம்பூன் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிளேபாங் தமிழ் பள்ளியின் பல ஆண்டுகால கனவான புதிய 3 மாடி இணை கட்டடத்திற்கான பூமி பூஜை இன்று பள்ளி வளாகத்தில் சிறப்புடன் நடைபெற்றது. மடானி அரசாங்கத்தின் கீழ் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்திய தமிழ் பள்ளிகளுக்காக ஒதுக்கிய சிறப்பு நிதி திட்டத்தின் கீழ் இப்பள்ளிக்கு 35 லட்சம் ரிங்கேட் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த ஆரம்ப கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 2005, 2006 ஆண்டுகளில் தோட்டப்பகுதியில் இயங்கி வந்த இப்பள்ளி 2015 ஜாலான் கொலகங்சார் பிரதான சாலையோரத்திற்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து அதிகரித்து வரும் மாணவர் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கடந்த 2019 ஆண்டு அப்போதைய கல்வி துணை அமைச்சர் தியோனி சிங் பதவிக்காலத்தில் இந்த 12 புதிய வகுப்பறைகளை கொண்ட 4வது இணை கட்டட திட்டம் முன்மொழியப்பட்டது. எனினும் அரசியல் மாற்றங்கள் மற்றும் கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக இத்திட்டம் நீண்ட காலமாக தாமதமடைந்தது. தற்போது தம்போன் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரதமரின் அலுவலகத்தின் மூலம் நாடாளுமன்ற சிறப்பு அதிகாரி டத்தோ ஆர் சுரேஷ்குமார் இத்திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவதில் முக்கிய பங்காற்றினார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய டத்தோ ஆர் சுரேஷ்குமார் பள்ளி நிர்வாகம், பெற்றோர் மற்றும் சமூகத்தினரின் நீண்டகால கோரிக்கையான இக்கட்டடத்தின் அதிகாரப்பூர்வ கட்டுமான பணிகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ளன என உறுதியளித்தார். முத பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கம் இருக்கும்போது அப்ரூவ் பண்ணி அது முடிஞ்சு மொய்டீன் யாசின் அரசாங்கத்தில் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் இஸ்மாயில் சப்ரி டைம்லேயும் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்போ மடானி அரசாங்கம் இங்கேயும் பிரதமர் தான் ஆலி பார்லிமெண்ட்
தம்பூனுக்கு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். அப்போ நான் வந்தப்போ இங்கே வந்து எல்பிஎஸ் தலைவர் இருக்கார் ஐயா கிருஷ்ணசாமி, அங்கே குருபு சார் இருந்தாங்க, முன்னாள் குருபு சார் அவங்களும் வந்திருக்காங்க. அப்போ வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டது வந்து இதை நிப்பாட்டி வச்ச ப்ராஜெக்டை வந்து இந்த ஸ்கூல் வந்து மாணவர் ரொம்ப பேர் கூட வந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த பில்டிங் எப்படியாச்சும் வந்து முடிச்சு கொடுத்துருங்கன்னு. அந்த முயற்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை அவார்ட் பண்ணிட்டாங்க. இத்திட்டம் நனவாக பள்ளியின் தேவையை நேரில் பார்வையிட்டு பச்சை கொடி காட்டிய பிரதமர் அன்வார் இப்ராஹிமுக்கு பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் கிருஷ்ணசாமி முத்துசாமி தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்த பள்ளி வந்து 1912 உருவான பள்ளி, தோட்டத்தில் இருந்துச்சு. பிறகு இப்போ இருக்கிற இடம் வந்து மாற்று இடம். 1995 மாற்றம் கண்டு இங்கே வந்தது. இது எங்களுடைய இணைக்கட்டடம் 4வது இணைக்கட்டடம் என்று சொல்ல வேண்டும். ஏற்கனவே கட்டும் பொழுது 12 வகுப்பறைகள், பிறகு இடம் பத்தாமல் 4 வகுப்பறைகள், பிறகு அதுக்கு பிறகு மீண்டும் 6 வகுப்பறைகள், இப்பொழுது 3 மாடி கட்டடம் கொண்ட 12 வகுப்பறைகள். இது வந்து நம்ம சொல்லணும்னா 2019 நமது அப்பயும் பக்கத்தான அரசாங்கம் தான் கல்வி துணை அமைச்சராக தியோ நீச்சின்னு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்து வச்சாங்க. ஆரம்பித்து வந்த பிறகு துரதிர்ஷ்டவசமாக அரசாங்கம் மாற்றம், அப்புறம் கோவிட்டு, அப்படியே இந்த திட்டம் வந்து கிடப்பில் கடந்துச்சிருச்சு. எங்களுக்கு இறைவனர்களால் இந்த திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த தொகுதிக்கு நம்ம பிரதமரே வந்தார், பாராளுமன்ற உறுப்பினராக. அவருக்கு என் துணையாக நமது டத்தோ சுரேஷ்குமார் இந்த இந்த பார்லிமெண்ட் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். இத்திட்டத்திற்கு அடித்தளமிட்ட முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமதி பத்மினி, பெற்றோர் ஆசிரியர் சங்க மற்றும் சமூகத்தினரின் கூட்டு ஒத்துழைப்பையும் அவர் சிறப்பாக நினைவு கூர்ந்தார். நவீன வசதிகளுடன் அமையவிருக்கும் இப்புதிய கட்டடம் விரைவில் நிறைவடைந்து மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கற்றல் சூழலை உருவாக்கும் என்ற பலத்த நம்பிக்கையுடன் இந்த பூமி பூஜை விழா இனிதே நிறைவுற்றது. ஜொஹோர் மாநில தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து நெடுஞ்சாலைகளிலும் கட்டணமில்லா பயணத்தை வழங்குமாறு அரசாங்கத்திற்கு ஜாசைகா தேசிய துணைத் தலைவர் ngா கோமெங் பரிந்துரைத்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள ஜொஹோர் மக்கள் தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்ற சொந்த ஊர் திரும்புவதற்கு வசதியாக ஜூலை 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் இந்த டோல் கட்டண விலக்கை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வீட்டு வசதி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சருமான இவர் வரவிருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் இக்கோரிக்கையை பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடம் முன்வைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் அரசியல் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ளவும் மலேசியர்கள் அனைவரும், குறிப்பாக சீன சமூகத்தினர் ஒன்றுபட்டு ஜூலை 11 அன்று நடைபெறும் தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணிக்கு வாக்களிக்க திரள வேண்டும் என்றும் ngா கோமெங் வலியுறுத்தியுள்ளார். பெடரல் நெடுஞ்சாலையில் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தி விபத்தை ஏற்படுத்திய பின் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய புரோடுவா கம்பாரா காரின் ஓட்டுநரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்து பட்டாலிங்ஜயா போலீஸ் தலைமையகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஷாலாமிலிருந்து கோலாலம்பூர் நோக்கி சென்ற 59 வயதுடைய உள்ளூர் நபர் ஒருவரால் இந்த வாகனம் ஓட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த வாகனம் அஜாக்கிரதையாகவும் ஆபத்தான முறையிலும் ஓட்டப்பட்டு அங்கு சென்று கொண்டிருந்த ஒரு கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டு அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து தகவல் தெரிந்த பொதுமக்கள் விசாரணைக்கு உதவும் வகையில் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.